யார் அதிகமாக பேசணும், யார் கம்மியாக பேசணும்னு சொல்லிட்டு அந்த வரமுறைய திட்டத்தை கூட வகுக்க முடியாத ஒரு தலைவன் இருக்கிறான்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? தலைவனுக்கு அவன் எப்படி போயிட்டு இருக்கிறான், எப்படி வரும்னு தெரியாதவன் நம்பி ஒரு ஆட்டு மந்தை மாதிரி ஒரு கூட்டம் போய் நிற்கிது. இப்போ அந்த ஆட்டு மந்தைகளும் தெரியல, இவனுக்கும் தெரியல. 4 நிமிஷமே வந்து ஒரு ஒரு கட்சியோட கொள்கை பற்றி, ஒரு கட்சியோட வரமுறை பற்றி, எதிர்காலத்தை பற்றி எப்படி இருக்கணும், எப்படி போகணும்னு சொல்லி பேச தெரியாதவன் அவனை நம்பி வர தொண்டர்களை வந்து எப்படி வழிநடத்துவான்? பூத்து கமிட்டி எம்ஜிஆர் வந்து ஒரு தலைவன் போக மாட்டான். மாவட்ட செயலாளர் இருக்காங்க, மாவட்ட தலைவர் இருக்காங்க, ஒன்றிய செயலாளர், ஒன்றிய பெருந்தலைவர், பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளைக்கழக செயலாளர், இவங்க தான் வந்துட்டு ஆர்டர் போடுவாங்க. தாவேகா தலைவர் பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து பூத் ஏஜென்ட் பட்டறைன்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தியிருக்காரு. சரிங்க. ஸோ புதுசாக இருக்கு பார்க்கறதுக்கு. என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? பார்த்தீங்களா அது? ரோட்டில் எருமை மாட்டை ஓட்டிட்டு போன மாதிரி தெரியுது எனக்கு என் பார்வைக்கு. உங்கள் பாருங்க எதனால் அப்படி? அவன் என்ன ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. தெரியாதவனை கொண்டு போய்ட்டு உனக்கு ஷோ நடத்துகிறேன், பூத்து கமிட்டி நடத்துகிறேன், பூத்து கமிட்டி ஏஜென்ட் போட போகிறேன், பூத்தில் எப்படி உட்காருன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக பண்ணுறான். என்ன அது என்ன அவன் வந்து கட்சியோட கொள்கை இது வரையும் ஒன்றும் தெரியல. கட்சியோட கொள்கை தெரியாதவனுக்கு ஷோ காட்டுறானுங்க, அவ்வளோதான். அவன் வந்து எப்படி இருக்குது, நமக்கு ஒரு ஏதாவது மாசு இருக்கா, நம்மளை தேடி வராங்களான்னு சொல்லிட்டு காட்டியிருக்கான். ஒரு சும்மா பைத்தியக்கார மாதிரி மேலே ஏரியெல்லாம் இப்போ அந்த பசங்களாம் பண்ணானுங்க. இப்போ என்ன சொல்கிறான், என்ன பேசுகிறான்னு தெரியல. என்னோட கணிப்பு ஒரு 10 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 நிமிஷம் பேச 4 நிமிஷம் பேசி வந்திருக்கான். இப்போ 4 நிமிஷமே வந்து ஒரு ஒரு கட்சியோட கொள்கை பற்றி, ஒரு கட்சியோட வரமுறை பற்றி, எதிர்காலத்தை பற்றி எப்படி இருக்கணும், எப்படி போகணும்னு சொல்லி பேச தெரியாதவன் அவனை நம்பி வர தொண்டர்களை வந்து எப்படி வழிநடத்துவான்? அது ஒரு கேள்விக்குறி. அப்போ அந்த தொண்டனை யோசிக்கணும். வந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தவன் நம்மக்கிட்ட வந்து தொண்டர்களை பற்றி ரசிகராக இருந்த நாங்கள் தொண்டராக மாறி இருக்கோம். அப்போ தொண்டர்கள் வந்து நீங்கள் ரசிகராக இருந்தீங்க, தொண்டராக இப்போ மாற்றிருக்கீங்க. இப்போ ஒரு தொண்டர்கள் எப்படி இருக்கணும், கட்சி எப்படி வலுப்படுத்தணும், கட்சிக்கான கொள்கை என்ன, இந்த கொள்கைக்கான வந்து ஒரு வரமுறை சீட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன், அதை படிங்க. மக்கள் இப்போ இதுவரையிலையும் பார்த்துடாத ஒரு இயக்கமாக நம்ம ஒரு இயக்கம், புதுசாக ஒரு இயக்கம் உருவாக்கியிருக்கோம். அந்த இயக்கத்தை அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தலைவன் சொல்லணும். அப்போ அந்த தலைவனுக்கு அவன் எப்படி போயிட்டு இருக்கிறான், எப்படி வரும்னு தெரியாதவன் நம்பி ஒரு ஆட்டு மந்தை மாதிரி ஒரு கூட்டம் போய் நிற்கிது. இப்போ அந்த ஆட்டு மந்தைகளும் தெரியல, இவனுக்கும் தெரியல. அப்போ அது என்ன சொல்கிறது? அதுதான் இந்த பூத் அந்த ஏஜென்ட் மாநாடு. இப்போ ஏஜென்ட் அதாவது அவங்க தொண்டர்களுக்காக வச்ச மாநாடு மாதிரி இருக்கா, இல்லை மக்களுக்காக வச்ச ஒரு மாநாடு மாதிரி அது பிரதிபலிக்கும்? பைத்தியக்காரன் வீட்லேயே அடைஞ்சு கிடக்குறான். சரி, வெளியில் போனால் அந்த பைத்தியக்காரனுக்கு எப்படி மதிப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போயிருக்கான். இந்த பைத்தியக்காரனை பார்த்து அங்கே உள்ளவனும் பைத்தியம் பிடிச்சி 2 பைத்தியமும் 2 ஒன்மிஸ் பேசாமல் வந்திருக்கானுங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. என்ன இது வந்து இங்கேருந்து தேடி போய் தான் வந்து ஒரு பூத்து கமிட்டி எப்படி அமைக்கணும், பூத்து கமிட்டி ஏஜென்ட் எப்படி உட்காரணும், இந்த வரவங்களை வந்து எப்படி அதை வரைமுறைப்படுத்தி போகிறாங்க, வந்து இந்த இவங்க வந்து உண்மையானவங்களா, இந்த பகுதியில் இருக்கிறவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுறதுக்காக தான் பூத்து கமிட்டி ஏஜென்ட் போகுது. அந்த பூத்து கமிட்டி எம்ஜிஆர் போகிறதுக்கு இப்படி ஒரு ஷோ நடத்தி போகணுன்னு தேவையில்லை. ஓகே, இது வந்து ஒரு ஒரு அவன் வந்து ஒரு அறியாத்தன்மை. ஒரு நடிகை என்ன ஆச்சுன்னா அந்த நடிகன் பார்வையில் தான் இருக்கிறானே தவிர ஒரு அரசியல் தலைவனாக ஒரு பார்வையில் இல்லையே. ஒரு அரசியல் தலைவன் பார்வையை என்ன பண்ணுவான்னா, பூத்து கமிட்டி எம்ஜிஆர் வந்து ஒரு தலைவன் போக மாட்டான். மாவட்ட செயலாளர் இருக்காங்க, மாவட்ட தலைவர் இருக்காங்க, ஒன்றிய செயலாளர், ஒன்றிய பெருந்தலைவர், பகுதி செயலாளர், அங்கெல்லாம் ஒன்றிய செயலாளர், கிளைக்கழக செயலாளர், இவங்க தான் வந்துட்டு ஆர்டர் போடுவாங்க. அப்போ கட்சியோட துணை பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர், இவங்க தான் போவாங்க. ஒரு தலைவன் போக மாட்டான். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காருன்னா இப்போ தளபதி முதல்வராக இருக்காரு, இவர் போக மாட்டார். இதுக்கான வந்து ஒரு அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது, அவருக்குன்னு ஒரு வேலை இருக்குது. அதை விட்டுட்டு போயிட்டு ஒரு பூத்து கமிட்டிக்கே வந்து நீ ஒரு தலைவன் இங்கேருந்து போகிறேன்னா அப்போ உன்னுடைய நீ எவ்வளோ அறியாத்தன்மை இருக்கிற அங்கேயே காட்டிடுச்சு. ஆமாண்ணா. இப்போ அதே மீட்டிங்கில், அந்த பூத் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு 20 நிமிஷங்களுக்கு மேலே பேசியிருக்காரு. அதே டைம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து 4 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. ஸோ இதில் யார் தலைவர்ன்றது ஆதவ் அர்ஜுன் தான். என்கிட்ட செலவு பண்ணுறது பூரா அவன் தான் பண்ணுறான். 1 நம்பர் லாட்டிஸில் வர பணத்தை பூரா இவன் தான் செலவு பண்ணுறான். அப்போ அவன் வந்து பணத்தை கொடுக்குறவனுக்கு பேசுவானா, பணத்தை வாங்கிட்டு இருக்கவன் பேசுவானா? இப்போ என்ன கொஞ்சமாக சொன்னால் இவன் இந்த கண்டென்ட்ஸை வச்சு நாளைக்கு ஆதவ் அர்ஜுன் கூட அந்த கட்சி கைப்பற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஓரளவு உருவாகலாம். ஏன்டா இப்போ இந்த மாநாட்டுக்கு அவன் தான் செலவு பண்ணியிருக்கான், இங்கே போயிட்டு வரதுக்கு அவன் தான் செலவு பண்ணுறான், எல்லாமே செலவு பண்ண முக்கிய தலைவராக வரணும்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் நினைக்கிறாரு. அது தவறு கிடையாது. அவர் பேசக்கூடிய கருத்துகள் பேசுகிறாரு. ஆனால் அந்த கருத்து யார் பேசணும்னா அவர் பேசி முடிக்க பிறகு தலைவன் அதை விட ஒரு 20 நிமிஷம் எஸ்ஸாக பேசணும். அப்போ பேசினா இது மாதிரி வந்து ஒரு ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு துணை பொதுச் செயலாளராக பொதுச் செயலாளராக என்னன்னு தெரியல.
கட்சியில் இருக்கார். இப்போ அவருக்கு அடுத்து ஒரு தலைவர் பேசும்போது இவர் பேசினார், இந்த இந்த வரமுறையை வந்து நீங்கள் பின்பற்றுங்க, இதை கடைப்பிடிங்க, நீங்கள் இப்படி இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு தலைவன் வந்து ஒரு தொண்டனுக்கு வந்து அறிவுரை வழங்கணும். ஒரு எப்படி சொல்கிற ஆங்கிலத்தில் சொல்லலாம், ஆர்டர் போடணும்னு சொல்லுவாங்கள்ல, அதை போட்டாக்க அந்த தொண்டர்கள் பின்பற்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்வையாளரை வந்து அந்த மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், மாவட்ட துணை செயலாளர், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய துணை செயலாளர், இவங்க கிளைக்கழக செயல் இவங்க ஃபாலோ பண்ணணும். இதுதான் வந்து ஒரு கட்சியோடைய வரமுறை. இதுவுமே இல்லாமல் வந்து நீ ஒரு தலைவன் இங்கேருந்து போயிட்டு ஒரு பூத்து கமிட்டி ஏஜென்ட் பண்ணுறதுக்காக நீ பூத்து கமிட்டி போகிறதுக்காக ஒரு தலைவன் போகிறான்னா, இது எந்த வகையிலையும் வந்து ஒரு அரசியல் நடத்த தெரியாத ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா, சாப்பிட தெரியாத வாந்தி எடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி கதை தான் இது. ஓகே. ஒரு இலையில சாப்பாடு போடுறான், ஃபஸ்ட்டு இலையில வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க பார்த்தீங்களா, எதை முன்னாடி வைக்கணும் எதை பின்னாடி வைக்கணும்னு இருக்குது. பின்னாடி வைக்கிறத முன்னாடியும் முன்னாடி வைக்கிறது பின்னாடி வச்சாக்க அந்த சாப்பாட்டுக்கான இலை இருக்கு பார்த்தியா, அந்த இலைக்கு அழகு போயிடும், மரியாதை போயிடும். அப்போது எது யார் அதிகமாக பேசணும் யார் கம்மியாக பேசணும்னு சொல்லிட்டு அந்த வரமுறைய திட்டத்தை கூட வகுக்க முடியாத ஒரு தலைமை இருக்கிறான்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? பொதுமக்கள் பார்க்குவாங்க, அறிவு சார்ந்த மக்கள் எவ்வளோ இருக்காங்க, தேர்தல் அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பார்ப்பாங்கல்ல ஒரு தலைமை எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி இருக்குன்னு நினைப்பாங்கல்ல. அப்போ அது கூட தெரியாத ஒரு நபர் வந்து பேச இருக்கான்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்க முடியாது. இது வந்து எப்படி சொல்கிறது, 1ஆம் கிளாஸ் பசங்களுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எடுக்கிற பாடத்தை நடத்துகிற மாதிரி இருக்குது. 1ஆம் கிளாஸ் பசங்களுக்கு எப்படி பாடம் இருக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி பாடம் இருக்குன்னு இருக்குல்ல. இப்போ 1ஆம் கிளாஸ் பசங்களுக்கு நடத்தக்கூடிய பாடத்தை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்துகிற மாதிரி என்னுடைய பார்வையில். இப்போ புஷ் ஆனந்தன் சொல்லியிருக்காரு இந்த மீட்டிங்ல, என்னன்னா இப்போ லைட்டு போயிடுச்சுன்னா ரோட்ல நீங்க நம்ம தொண்டர்களே வந்து மாத்திக்கலாம், சின்ன சின்ன டியூப் லைட்டுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து எதிர்பார்க்க தேவையில்ல, உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு டாக் விட்டுருக்காரு. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவன் வீட்டில் பசு விளக்கு ஏறுதானு பசு பார்க்க சொல்லணும். அப்போ தெருக்கணும், தெரு விளக்கை பார்க்கறதுக்கு அதுக்குன்னு தலைமை இருக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இருக்காங்கல்ல, கிராமங்கள்லாம் பார்த்தா பிரசிடென்ட் இருக்கான், வார்டு மெம்பர் இருக்கான், அது ஒரு ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் சேர்மன், துணை சேர்மன், ஒன்றிய சேர்மன், பெருந்தலைவர், இவங்களாம் இருக்காங்கல்ல. அவன் பார்ப்பான், அது உன் வேலை கிடையாது, புரியுதுங்களா? அதுக்குன்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க, அது திட்டம் வகுத்துருக்காங்க, அதுக்குன்னு நிதி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள அதிகாரிகள் இருக்காங்க, அதுக்கு அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அந்தந்த ஊரில் வந்து சிற்றூராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இப்படி வரைமுறை இருக்கு இல்லையா, அந்தந்த நகராட்சியில் உள்ள அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அதை பார்த்துக்கோ. நீ விளக்கு ஏறலன்னா நீ பொழுது ஏன்னா ஒவ்வொரு மாநாட்டில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ற மாதிரி, குட்டி கதை மாதிரி சொல்லிட்டு போறாரு அவரு. இதே தான் அவர் வேலையா எடுத்துட்டு இருக்காரா, இல்ல அவருக்கு உண்மையாவே என்ன ஏதாவது இந்த சின்னமலர் இது மாதிரி பத்திரிகையில் ஏதோ எவனா ஒருத்தன் எழுதியிருப்பான், அதை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு சொல்கிறது. சொந்த அறிவும் கிடையாது, சொல்கிற அறிவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். என்ன நீ ஒரு தலைவன்னா அப்படி மைக்கை பிடிச்சான்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அடிமட்ட தொண்டன் வந்து அப்படி ஏஞ்சி நின்று கைத்தது. இதுதான் வந்து அப்போ உள்ள பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், இப்போது அந்த அப்படியே அந்த 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 வழியில் வந்தவங்க அதனுடைய பின்பற்றி இருக்கிறவங்க இன்னைக்கு தளபதி முதல்வராக ஸ்டாலினாக இருக்கட்டும். ஒரு தொண்டங்கிட்ட நம்ம என்ன பேசணும், ஒரு தொண்டங்கிட்ட நம்மளுடைய கருத்தை எப்படி சேர்க்கணும், இந்த கருத்தை வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு தொண்டனுக்கு வந்து அந்த மனநிலை வருமா வராதா? அப்போ நம்ம எந்த கருத்தை சொன்னால் நம்ம தொண்டன் ஏற்றுக்குவோம், அந்த தொண்டனுக்கு ஏற்றுக்கிற மாதிரி கருத்தும் இருக்கணும், அது பொதுமக்களை சார்ந்ததாக இருக்கணும், ஒரு நாட்டை சார்ந்ததும் இருக்கணும், இந்த நாட்டுடைய வளர்ச்சி சார்ந்ததும் இருக்கணும். இந்த நாட்டுடைய வளர்ச்சி சார்ந்து மட்டும் இல்லாமல் உலக அளவியே இருக்கிற அரசியல் விமர்சகர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பார்வைக்கும் பேசக்கூடிய கருத்து போய் சேரும். அவன் தான் தலைவன். அந்த கடைசி தொண்டனை வந்து ஒரு 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 புத்துணர்ச்சி உருவாக்கி அவன் அப்படியே வந்து ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்க நேரத்தில் ஏஞ்சி நிற்கிறான் பார்த்தியா, அந்த தொண்டனை ஏஞ்சி நிற்க வைக்கிறான் பாரு, அவன் தான் தலைவன். விஜயெல்லாம் தலைவனாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்குதுன்னா இதை விட ஒரு முட்டாள்தனமான மக்கள் உலகத்தில் யாரும் இருக்குது?